நாங்கள் இந்தியாவுடன் நன்றாக பழகிறோம், ஆனால் கச்சா எண்ணெய், ராணுவ பொருட்களை ரஷ்யாவிடமிருந்து பெருமளவு வாங்குவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா 50 விழுக்காடு வரி விதித்துள்ள நிலையில் சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் சிரித்து பேசினர். 3 பேருக்கிடையே நிலவிய நெருக்கம் அமெரிக்காவை அதிர்ச்சிகள் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், நாங்கள் இந்தியாவுடன் நன்றாக பழகுகிறோம், ஆனால் பல ஆண்டுகளாக அது ஒருதலை பட்ச உறவாக இருக்கிறது என்று கூறினார். இந்தியா எங்களிடம் மிகப்பெரிய வரிகளை வசூலித்து வருகிறது என்று கூறிய அவர், நாங்கள் இந்தியாவுடன் வியாபாரம் செய்யவில்லை, அவர்கள்தான் எங்களுடன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். நாங்கள் இந்தியாவிடம் முட்டாள்தனமாக கட்டணம் வசூலிக்கவில்லை என்றும், இந்தியா தயாரித்த அனைத்தையும் அனுப்பி நமது நாட்டிற்குள் விற்பனை செய்கின்றனர் எனவும் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்காவிடம் 100 விழுக்காடு வரிகளை வசூலித்ததால் நாங்கள் எந்த பொருட்களையும் அங்கு அனுப்ப மாட்டோம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்தியாவின் மிகப்பெரிய வாடிக்கையாளர் நாங்கள் தான் என்று கூறிய ட்ரம்ப், ஆனால் நாங்கள் மிக குறைவாகவே இந்தியாவில் விற்பனை செய்து வருகிறோம் என்றும் தெரிவித்தார்.